வீட்டோட நிலைவாசல்ல நம்ம மறந்தும் இந்த பொருட்கள் எல்லாம் வைக்க கூடாது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீட்டு நிலைவாசல்ல தான் குலதெய்வம், அஷ்ட தேவதைகள், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற இடம். அதை நம்ம எந்த அளவு பராமரிக்கிறோமோ அந்த அளவு நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும். வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னா அப்படி கடகடன்னு உள்ள வரும்போது இந்த நிலவாசல் கிட்ட செருப்பை கழட்டி வைப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்லிப்பரை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்லிப்பரை ஸ்பெசிபிக்கா அந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்ல மட்டும் தான் வைக்கணும். கண்ட இடத்துல வைக்க கூடாது. முக்கியமா நிலவாசல் கிட்ட வைக்க கூடாது. கோயில்ல இருந்து வாங்கிட்டு வர பூவோ இல்ல மாலையோ இல்லைன்னா எலுமிச்சை மாலையோ நம்ம நிலவாசல்ல மாட்டி வைப்போம். அந்த மாட்டி வைக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அந்த பூ காஞ்சதுக்கு அப்புறமும் நிலவாசல்லே மாட்டி வைக்கிறது தான் தப்பு. பூஜை ரூம்லயே பாத்தீங்கன்னா அந்த பூ காஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது எதிர்மறை ஆற்றல உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் நிலவாசல்லையுமே காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். முள் செடிலாம் அழகுக்காக நம்ம வைக்கிறோம். அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி வைக்க கூடாது. மகாலட்சுமி தாயார், பெருமாள், குபேரர் இந்த சாமி படங்கள்லாம் நம்ம நிலவாசல் கிட்ட மாட்டக்கூடாது. பூஜை ரூம்குள்ளதான் வைக்கணும். கஜலட்சுமி தாயார் 2 யானையோட இருக்கிற அந்த படத்தை வைக்கலாம். கண் திருஷ்டி விநாயகர் வைக்கலாம். நன்றி.